இப்போது செம்மணி புதைக்குழு ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கு. அதில் தற்போதும் கூட சில மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கு. இது எதனை வெளிப்படுத்துது? எதனையும் வெளிப்படுத்துகின்ற தமிழ் மக்களை படுகொலை செய்துகின்ற தமிழ் இனத்தை அழிக்கிற ஒரு நோக்கம்தான். தமிழ் இனத்தை ஒரு பூர்வீக இனமாக இல்லாமலுக்கு செய்கிற ஒரு நோக்கம்தான் அது. ஏற்கனவே அது நடக்குது. அப்படி என்றால் இலங்கையில் தமிழ் இன படுகொலை நடைபெறவே இல்லைன்னு சொல்கிறாங்களே, யார் சொல்கிறது அப்படி? இந்த அரசாங்கம் தானே சொல்லுது. இந்த அரசாங்கம் என்னத்துக்கு சொல்லுது? தங்களோட ஆட்சியை தக்க வைக்கிறாங்க. இங்கே மனச்சாட்சிப்படி இதயபூர்வமாக தங்களுடைய மனதால் சொல்லட்டும் பார்ப்போம் இங்கே ஒரு இனப்படுகொலை நடக்க இல்லைன்னு சொல்லி. தமிழ் மக்களுக்கு இந்த செம்மணி அகழ்வு ஒரு சரியான முடிவை தருமா, இல்லை அதுவும் நீண்டு கொண்டு போகுமா? இது ஒரு சர்வதேச ரீதியில் கொண்டு போய் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தரும் என்று நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை இப்போ இவர்கள் இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எதையேனும் செய்ய இல்லை. அது மாதிரி செம்மணி புதைகுழி தீர்க்கமாக 100க்கு 100% இவர்கள் செய்வார்கள் என்ற இந்த நம்பிக்கையும் எனக்கும் இல்லை, மக்களுக்கும் இல்லை. சாட்டுப்போக்குக்கு காலத்தை கடத்துவார்கள். பிறகு அப்படியே மெல்ல மெல்ல பைய அழிஞ்சு போகும். இது ஒரு சர்வதேசத்துக்கு இவர்கள் போக போகிறதும் இல்லை, உடன்பட போகிறதும் இல்லை. நாங்கள்லாம் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்கள்தான் இதுக்காக பாடுபட்டு சர்வதேசத்தினுடைய உதவியோடு இதுக்கான ஒரு சரியான தீர்வை எடுக்கிறதுக்காக முயற்சிக்கின்றோம். அதுதான் நடக்குமே ஒழிய மற்றும்படி இந்த அரசாங்கம் எங்களுக்கு நீதியான, நியாயமான, தர்மமான எதையுமே செய்ய போகிறது இல்லை. அதில் எந்தவித நம்பிக்கையும் யாருக்குமே கிடையாது. இது ஒரு சாட்டுப்போக்குக்கு கொஞ்சத்தை கிண்டுவார்கள், புற நிப்பாட்டுவார்கள், அவ்வளவுதான்.